நம்ம இன்னைக்கு ராகி மாவு வச்சு லட்டு பண்ணலாம். நான் அதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் பாதி அரை கப் போல் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நான் உடச்ச வெல்லமே எடுத்துக்கிட்டேன், பவுடராக கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 டீஸ்பூன் போல் நெய் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த முந்திரி பருப்பை விட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ராகி மாவை போட்டு நான் வந்து வறுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் வாசம் வர மாதிரி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா நெய் வந்து மாவோட நல்லா கலந்துரும். அதனால் நான் இப்போவே நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 4-5 நிமிஷம் நான் கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கைப்பிடிக்கிறப்ப தான் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்கள் இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நல்லா ஹெல்தி ஸ்நாக்ஸாக இருக்கும். நான் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற அரை கப் வெல்லம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து இதை நான் நல்லா கலந்துக்க போகிறேன். அப்போ இந்த லைட்டாக இருக்கிற சூட்லேயே இது நல்லா வந்து நல்லா அந்த வெல்லம் வந்து இது கூட நல்லா செட் ஆகிடும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். அப்போ வந்து எல்லாமே நல்லா ஈவனாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நெய்யை வந்து நான் கொஞ்சம் மிதமான சூட்டில் சூடு பண்ணி உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த சூட்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரவா லட்டு ரெடி ஆகிடும். பிடிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.